சென்னையில் நடைபெற்ற இந்திய ஏ அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையேயான இரண்டாவது பயிற்சி ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இதனிடையே 2 பயிற்சி ஆட்டங்களில் ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. இதில் பிரசிடென்ட் 11 அணியுடன் நடைபெற்ற முதல் பயிற்சி ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்நிலையில் இந்திய ஏ அணியுடனான இரண்டாவது பயிற்சி ஆட்டம் சென்னை குருநானக் கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய ஏ அணியின் கேப்டன் கௌதம் கம்பீர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய இந்திய ஏ அணி ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன்கள் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர் கௌதம் கம்பீர் நிதானமாக ஆடி சதமடித்தார். அவர் 112 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலிய வீரர்கள் ஹென்ட்ரிக்ஸ் 1 விக்கெட்டையும் டொஹர்த்தி 3 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இரண்டாவது நாளாக தொடர்ந்து ஆடிய இந்திய ஏ அணி நேற்று ஆட்ட நேர இறுதியில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 451 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு ஷேன் வாட்சன், எட் கோவன் ஜோடி நல்ல துவக்கத்தை கொடுத்தது. முதல் விக்கெட்டிற்கு 116 ரன்கள் சேர்த்தபோது கோவன் அவுட் ஆனார். இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு ஆஸ்திரேலிய அணி 131 ரன்கள் எடுத்து 320 ரன்கள் பின்தங்கியிருந்தது. இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்டத்தை துவங்கிய ஆஸ்திரேலிய அணி 235 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனை அடுத்து ஃபாலோ ஆன் பெற்று ஆடிய ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் சேர்த்தது. இதனால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்குகிறது.